ஐயோ, அக்கா வேற நம்மளை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்குதே. ரொம்ப கோவமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி சமாளிக்கிறது? சரி, இப்போ நிலமை சரியில்லை போல இருக்கு. பேசாம இந்த பூவை கொடுத்துட்டு கிளம்பி போயிடும். வள்ளியக்கா, உங்களுக்கு பூ கொடுக்கறதுக்காக தான் காலங்காத்தால நான் இங்கே கிளம்பி வந்ததே. அதுக்குள்ளே இங்கே என்னென்னவெல்லாம் நடந்து போச்சு. அக்கா, நேற்று சாயந்தரமே தோட்டத்தில் இருக்க மல்லிப்பூவெல்லாம் பறித்து மாலை மாதிரி கோத்து கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பூவை நம்ம தங்கத்துக்கும் கொடுத்துருங்க. இன்னும் அக்கா ஒன்றுமே பேச மாட்டுது. ஏன்க்கா என்ன கோவமாக முறைச்சி பார்த்துன்னுக்கிறேன்? ஏண்டி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? வந்தது யார் என்னன்னு கூட தெரியல. ஆளுக்கு ஒரு கட்டையை கொடுத்து கொம்பு சீவி விட்டு அப்படி அமுச்சு விட்டுருக்கியே. தெரியாதனமா அந்த பெரிய மனுஷனை நம்ம போட்டு அடிச்சிருந்தா ஒரு நிலமை என்ன ஆயிருக்கும்? அப்படின்னா இருக்க போது. டெய்லி நம்ம தோசையும் இட்லியும் சாப்பிட்றோம். நம்ம 4 பேரையும் பிடிச்சின்னு போய் ஜெயிலில் வச்சு டெய்லி களி போடுவாங்க. அது உடம்புக்கு நல்லது தான். அடியே தங்கம், கொஞ்ச நேரம் சும்மா இருடி. வெள்ளை பொருளில் வேலை காய்ச்சிட்டு இருக்க. கோமதி அக்கா, தங்க சொல்றது கரெக்டு தானே? நம்ம எடக்கு மடக்கா அவரை அடிச்சிருந்தோம்னா எதனா ஏடா கூடமா ஆகி போயிருந்தா என்ன பண்றது? அண்ணு சித்தி வந்தா அவங்களுக்கு யார் பதில் சொல்லியிருப்பாங்க? ஏய், போதும் நிறுத்துங்கடா. நான் ஏதோ ஒரு சந்தேகத்தில் தான் வந்து சொன்னேன். நீங்கள் என்னடா ஆளுக்கு கட்டையை தூக்கின்னு கிளம்பிட்டு ஏன் மேலே பழி போடுறீங்களா? இதெல்லாம் நல்லாவே இல்லை சொல்லிவிட்டேன். சரி, உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. இன்றைக்கி போய் நம்ம போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நான் வீட்டுக்கு போகிறேன். இன்னும் ஒரு நல்ல நாளில் கிளம்பி எல்லாரும் போவோம். அக்கா, இந்த மல்லிப்பூவை தலையில் வச்சுக்கோ. உனக்கு என்ன நேற்று பூரா நைட்டெல்லாம் உட்காந்து மாலை மாதிரி தொடுத்து கொண்டு வந்தேன். வச்சுக்கோ. என்ன சரி, குடிடி. பூ வச்சனை பற்றியா மூஞ்சி எவ்வளோ கலையாக இருக்குதுன்னு இப்போ தான் அழகாக இருக்கிற. நீ சிரிச்சாதான் அழகே. எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை உருடுன்னு வச்சுன்னு இருக்கியே. சரிடி, பூ நிறைய இருக்குது போல். கொஞ்சம் பூவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே சம்மந்தி, அந்த மக்கள் கொஞ்சம் கொடுக்குறியா? யாரை சொல்கிற? ஓஹோ, அந்த சோம்பப்படி மண்டையை சொல்கிறியா? அடியே கத்தாத்திரியே, உங்கள் காதில் இதில் விழுந்துற போகுது. பின்னாக்கா உண்மையை சொன்னால் கோச்சிக்கிற. அது தலையை பார்த்தியா? தலை பூரா வெள்ளை முடி. அதை சோம்பப்படி மண்டைன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்கிறது? நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க ஊருக்கு கிளம்பி போகிற வரைக்கும் வாயெல்லாம் அடக்கி வைங்க. ஏதாவது இடக்கு மடக்கா பேசி அவங்க காதில் விழுந்தா நம்மளை பற்றி ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. ஆமாம் வள்ளியம்மா, நான் கூட சொல்லணும்னு நினச்சேன். நம்ம ஏதாவது தெரியாமல் வாங்கி விட்டுட்டோன்னா ரொம்ப தப்பாக போயிடும். சரி, இன்னும் ஏண்டி மச நின்றுட்டுருக்க? கொஞ்சம் மல்லிப்பூ கொண்டு போய் சம்மந்தி அம்மா கொடு, இல்லைன்னா தங்கத்துக்கிட்ட கொடு. தங்கம் கொண்டு போய் சம்மந்தி அம்மா கொடுக்கட்டும். சரி விடுக்கா, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். அவங்க கூட பேசி கீசி பழக்கமானா தான் நம்மளும் மெட்ராஸ் போனால் நம்மளை நல்லா கவனிப்பாங்க. நம்மளும் டைம் கிடைக்கும் போது மெட்ராஸ்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். மெட்ராஸில் நிறைய சுற்றி பார்க்குற இடங்கள்லாம் இருக்குதான். மெரினா பீச் இருக்குதான், ஷாப்பிங் சென்டருங்க இருக்குதான். எல்லா இடத்தையும் ஒரு நாள் போய் சுற்றிட்டு வந்துடலாம். பேசாமல் இவங்க வீட்டிலே நம்ம தங்கிடலாம். என்ன சொல்கிற? சரிடி, கண்ணுக்குட்டிக்கும் ரோஸ்மெரிக்கும் லீவ் வரும்ல, அந்த நேரத்தில் நம்ம எல்லா குடும்பமாக கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு மெட்ராஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். எனக்கு கூட இந்த ஊரில் இருந்து போர் அடிச்சிச்சு. மெட்ராஸை சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அண்ணன் சித்தி ஏற்கனவே என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்கம்மா, நேரம் கிடைக்கும் போது எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் வீட்டில் தங்கிட்டு ஊரெல்லாம் சுற்றலான்ட்டு. ஆமாம், நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு அவள் எங்கேயும் ஊரை சுற்ற போயிட்டா. முதல்ல ஊர் வந்து சேரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிக்கா, நான் உள்ளே போயிட்டு காலையில் பசியாக தான் வந்திருப்பாங்க. எதனா காஃபி தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு வரட்டா? ஆமாண்டி, நம்ம பாட்டு காலைல தோசை பண்ணி எல்லோரும் சாப்பிட்டாச்சு. அவங்களுக்கு இப்போ சமைக்கணுமே, என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. மணி 10 ஆச்சு. இப்போ தோசையை சுட்டா ரொம்ப நேரம் ஆகுமே. நான் வேணா இன்னொரு இடத்துல தீ மூட்டி வைக்கவா? 2 ஸ்டவ்வாக போட்டுக்கோங்க. நீயும் தங்கமும் சேர்ந்து கொஞ்சம் தோசையெல்லாம் சுட்டு கொடுத்துறீங்களா அவங்களுக்கு? ஆமாம்மா, நான் கூட நிறைய சட்னி பண்ணி வச்சுருக்கேன், அதையே வச்சு ஓட்டிடலாம். அக்கா, நீ வேற 4 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தோசை சுட்டனா இப்பயே 10 மணி ஆச்சு. எந்த காலத்தில் சுட்டு முடிப்ப? மத்தியானம் சோறு எப்போ 3 மணிக்கு செய்வியா? என்னடி சொல்கிற? 3 பேர் தானே வந்திருக்காங்க, 4 பேர் கணக்கு சொல்கிற? அக்கா, உனக்கு ரொம்ப தான் குசும்பு. நான் கூட தான் டிஃபன் சாப்பிடல, என்னை ஒரு ஆளாகவே சேர்த்துக்கலையா நீ? பாருங்கடா, இதுதான் பக்கத்து ஏழைக்கு பாயாசம் கேட்குறதுன்றது. சரிடி, அப்போ நான் முதல்ல ஒரு 2 தோசையை பண்ணி நீ சாப்பிட்டுடு. அதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் ஒரு தோசையை சுட்டு கொடுத்துரு. மிஞ்சி போனால் எவ்வளோ தோசை சாப்பிட போகிறாங்க அவங்களாம்? இங்கே பாருக்கா, தோசைலாம் இத்தனை பேருக்கெல்லாம் சுட முடியாது. ரொம்ப நேரம் ஆகிடும். மத்தியானம் சோறுக்கு இன்னும் லேட் ஆகிடும். அதனால் ஒன்று பண்ணு, நம்ம தோசையெல்லாம் சுட முடியாது. போய் இட்லி குக்கரை கூட்டின்னு வா, அதில் இட்லி அவிச்சு வச்சிடுறேன். ஆளுக்கு 4 இட்லினா கூட வயிறு ரொம்ப போயிடும். டேய், இட்லிக்கு உண்டான கழுவத்துக்கு பயந்துன்னா நானே தோசை சுட்டுனுங்கிறேன். இஷ்டத்துக்கு இட்லி சுடுறேன்னு சொல்லினுங்கிறேன். யார் பாத்திரத்தெல்லாம் கழுவுறது? அதுக்கு ஏன்க்கா பயப்படுறேன்? அதான் இதுங்க 2 இருக்குதுங்களே, இதுங்க தலையில் கட்டு, எல்லாத்தையும் கழுவி வச்சுருவாங்க. அடப்பாவமே, நாங்கள் தான் இன்னைக்கு சிக்கணுமா? வள்ளியம்மா, அதை பற்றிலாம் கவலைப்படாத. நான் எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுறேன். போயிட்டு கடகடன்னு உழவை போ. சரிக்கா, அவங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் நான் போய் கேட்டுன்னு வரேன்.
சரிடி, இங்கேயே நின்று பேசிகிட்டு இருந்தேன்னா நேரம் தான் போயிட்டுருக்கோம். போகிறது தான் போகிற. அவங்க சைவம் சாப்பிடுவாங்களா அசைவம் சாப்பிடுவாங்களோன்னு கேட்டுன்னு வந்துடு. அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நான் முத்துக்கிட்ட தான் சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லணும். சரிக்கா, வந்துடுறேன். முத்து, எனக்கு தெரிஞ்சு அவங்க அசைவம் சாப்பிட்றவங்கள தான் இருப்பாங்க. மதியானத்துக்கு 1 கிலோ சிக்கனும் 1/4 கிலோ மட்டனும் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா? ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வந்துருப்பா. வள்ளியம்மா, அவங்க சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? வாங்கிற கறிங்கெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல. அது ஏண்டி வேஸ்ட்டாக போகுது? நம்ம 4 பேர் இருக்கோம்ல, நம்ம சாப்பிட வேண்டியது தான். சரிம்மா, நானும் கிளம்புறேன். ரொம்ப சீக்கிரம் போனாலும் கறிக்கடையில் கூட்டு ஜாஸ்தியாக இருக்கும். லேட்டாக போனோன்னா நல்ல கறியே இருக்காது. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா, கடுகு டப்பாவில் காசு வச்சுருக்கேன், எடுத்துன்னு போப்பா. சரிம்மா, எவ்வளோ ஆகும்னு தெரியல. ஒரு குத்து மதிப்பாக காசு எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? ஏப்பா, இத்தனை வருஷமாக வராதவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. செலவை பற்றி பார்க்காதப்பா. என்ன அவங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு போடுவோம். நம்ம கடமையை நம்ம செஞ்சிடணும். என்ன சொல்கிறேன்? நீ சொல்கிறது சரிதாம்மா. போயிட்டு வரேம்மா. தங்கம், இன்றைக்கி நிறைய சமைக்க வேண்டியிருக்குது. என் கூட கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கிறியம்மா. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துரு. பூண்டெல்லாம் உரிச்சு கொடுத்துருமா. வள்ளியம்மா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? எல்லாரும் உட்காந்து நம்மளுக்கு என்னென்ன வேலை முடியுதோ எல்லாம் செஞ்சு வைக்க வேண்டியதுதான். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி மதியானத்துக்கு எதுவும் சமைக்க வேணாமா, வள்ளியம்மா சாப்பாடு கொடுத்து விட்றாங்கன்னு சொல்லிவிடுமா. சரி வள்ளியம்மா, நான் மதியானம் இங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு எங்கள் அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லிடுறேன். இல்லைன்னா அவர் எதனா சமைச்சு வச்சுருவார். சரிம்மா, வா நம்ம போய் காய்கறி அறிகிற வேலையை பார்ப்போம். இதோ வந்துட்டேன். என்னப்பா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வரதுக்குள்ளே அம்மா தூங்கிட்டாங்களா? ஆமாப்பா, அவர் வயசான கிழவி. நேற்று பூரா ட்ரெயினில் உட்காந்து வந்தால, அதான் சோர்வில் அப்படியே பட்டு தூங்கிட்டா போல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவை எழுப்பி விடுங்கப்பா. அவங்க காலையில் வெறும் வயிற்றோடு தான் இருந்தாங்க, எதுவுமே சாப்பிடல. அப்படியே பட்டு தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. மாத்திரை வேற போடணும்ல. ஏன்டா அவனை கொஞ்சமாக மனசு வச்சிருக்கா? நேற்று ட்ரெயினில் வந்த சமோசா, மசாலா தோசை, போண்டா, டொமேட்டோ சூப்பு, வெஜிடபிள் பிரியாணி இப்படின்னு எல்லாத்தையும் ஒரு ஃபுல் கட்டிட்டு தூங்கின்னு இருக்காளே. இவளை பார்த்து சொல்கிற பாரு. என்னை பார்த்து சொன்னால் கூட நியாயம். நேற்று நைட்டு 2 இட்லியும் கொஞ்சம் சாம்பாரம் வச்சு சாப்பிட்டேன். மற்றபடி நேற்றுலேருந்து நான் பட்னியாக தான் இருக்கேன். என்னை பற்றி கவனிக்க மாட்டான். உங்கள் அம்மா மேலே தான் ரொம்ப ஆசை உனக்கு. இல்லைப்பா, நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க சாப்பாடு கொண்டு வந்தால் கூட சாப்பிடுவீங்க. அம்மா இப்படி தூங்கிட்டாங்கன்னா அவங்க எப்போ எழுந்துப்பாங்கன்னு தெரியலையே. சாப்பாடு சாப்பிடாம தூங்கிட்டு இருந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிட போகுதுப்பா. விடுப்பா, வயசான பாட்டி கொஞ்ச நேரம் தூங்கட்டும். என்ன மாதிரி யூத்துக்கே அவ்வளோ தூரம் வந்ததில் டயர்டாக இருக்குது. இந்த கிழவிக்கு டயர்டாக இருக்காமல் எப்படி இருக்கும்? நல்ல வேலை இப்போயாவது நீ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியா. எப்போ பார்த்தாலும் அந்த போலீஸ்காரன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுற. ஊரில் இருக்கிறவங்களாம் உன்னை பார்த்து அப்படி பயப்படுறாங்க. நல்ல வேலை இப்போயாவது ட்ரெஸ்ஸை மாற்றினேன். நீ எப்போ பார்த்தாலும் அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரதுனால ஊரில் இருக்கிறவங்களாம் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. ட்ரெயினில் பஜ்ஜி விற்கிறவர் பார்த்தியா, அவர் கூட உன்னை பார்த்து பயந்துட்டாரா. சட்னியை எடுத்து ஊற்றினே எடுக்கிறாரு. ஏன்ப்பா, தப்பு பண்ணாதவங்களுக்கு போலீஸை பார்த்தா என்னப்பா பயம் வேண்டியது கிடக்கு? விடுங்கப்பா, அது பயம் கிடையாது, மரியாதை. சரிடா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. பேக்கில் சீட் கட்டு இருக்க மாதிரி, அதை எத்தனை 2 பேர் ஒரு ஆட்டம் போடலாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் அம்மா கூட சண்டை போடுறது, கத்துறது அதெல்லாம் பண்ணாதீங்க. இங்கே நம்ம வேறு இடத்துக்கு வந்திருக்கோம். இவங்ககிட்ட கொஞ்சம் நம்ம டீசெண்டாகவே நடந்துக்கலாம்ப்பா. அவங்க நம்மளை பற்றி இல்லைன்னா ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க. தம்பி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறேன்? உங்கள் அம்மா தான் பஜேரி, சண்டை போடுறவ, பிசாசு, ராட்சசி. அவகிட்ட இதெல்லாம் சொல்லு. அவள் தான் அப்பப்போ எகிரி வந்து கூட சண்டை போட்டுட்டு இருப்பா. நான் எப்பவுமே சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பேன். சரிப்பா, நான் அம்மாக்கிட்டே சொல்கிறேன். உங்ககிட்டயும் ஒரு பேச்சுக்கு சொல்லிடுறேன். நான் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் எதுவும் வார்த்தை விடாதீங்க. நம்ம இன்னொருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அண்ணன் வந்தோன்னா அவளை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? சரிப்பா, என் மருமக போன சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். நானும் இவ்வளோ தூரம் இந்த வயசான காலத்தில் வந்திருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ தலை குனிற மாதிரி நான் யாரையும் எதுவும் பேச மாட்டோம். போதுமா? இது கிராமம். இங்கே நீங்கள் சீட்டு கட்டு வரலன்னா கூட நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க. சொல்கிறது சரிதான். இருந்தாலும் எனக்கு இன்னும் இங்கே இருக்கிறவங்கள பார்க்கும்போது நம்மள மாதிரி தான் தோணுது. ஊர் தான் கிராமமாக இருக்குது தவிர மனுஷங்களாம் எல்லாம் முன்னேறி தான் போயிருக்கிறாங்க. வள்ளியம்மா எவ்வளோ டீசெண்டாக நம்ம கூட பேசினாங்க பார்த்தியா? ஒத்தரோசா கோமதி இல்லை, அதுதான் கொஞ்சம் வம்பு இருக்கிற ஆள் மாதிரி தெரியுது. என்னை போய் அவங்க கிட்டலாம் திருடுன்னு சொல்லி என்னை அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டு வந்துச்சு பாது. சரி விடுங்கப்பா, இது கிராமம். இங்கே யாராவது வெளியாளுங்களை பார்த்தா ஜனங்கள்லாம் பயப்படுவாங்கல்ல. அதுவும் உங்களை பார்த்தா ஒரு மாடலாக இருக்குது. அதனால பயந்து போய் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட அவங்க சண்டைக்கு வந்திருக்க மாட்டாங்கல்ல. சரி, இந்த கோமாளி வேஷத்தில் எப்போ கழிச்சு போடுவீங்க? இப்படி உட்காந்து நினைக்கிறீங்க? இது இந்த துபாய் சமோட சிக்னேச்சர் ட்ரெஸ்டா. இதெல்லாம் கைட்டிட்டா நாளே அடையாளம் தெரியாமல் வேறு மாதிரி மாறிடுவேன். நான் கடைசியில் போகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் இருப்பேன். தலையில் தொப்பி, கண்ணில் கண்ணாடி, காலையில் ஜிக்னா பேண்ட். என்னவோ போங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு வெளியே குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. அதுங்களாம் பயந்து அலறி அழுவும். எனக்கு ஹெல்ப் பண்ணுறது போதும் போல. நீயும் உங்கள் அம்மாவோட பையன் தானே, அவளை மாதிரியே பேசுகிற பாரு. சரி, இவ்வளோ நாள் ஆச்சு, யாரும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எதோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலையே. கொஞ்சம் வெளியே போயிட்டு எதனா சமைக்கிறாங்களான்னு பாருப்பா. சரிப்பா, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறேன், இருங்க. ஆறுமுகம் சார், வாமா. வள்ளியம்மா உங்களுக்குலாம் காப்பி தண்ணி ஏதாவது போட்டு கொண்டு வருவான்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன குடிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வருவோம். காஃபி, டீ, ஹார்லிக்ஸ், போன்மிட்டா, பூஸ்ட்டு எதனா குடிக்கிறீங்களா? இது வீடா இல்லை பொட்டி கடையாமா? எல்லாமே விற்கிறீங்க போலகுது.
சரி சரி, எனக்கு ஒரு கப்பு ஹார்லிக்ஸ் மட்டும் கொண்டு வரியாம்மா? சிஸ்டர் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்துருங்க. ட்ரெயினில் வந்ததுனால ரொம்ப தலைவலியாக இருக்குது. சரிங்க சார். அம்மா தூங்கிட்டாங்களா? பிரயாணம் பண்ணதில் ரொம்ப களைப்பாயிட்டு இருப்பாங்க போல இருக்குது, தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது கொண்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, டேரெக்டாக அவள் லஞ்சே சாப்பிட்டுப்பா. எவனா அவன்? எனக்கு எது வேணாம் சொன்னது? கோமதி, எனக்கு ஒரு பாதாம் மில்க் போட்டு கொடுக்குறியாம்மா? பாதாம் மில்கா? அது எப்படி போடணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதேமாதிரி போட்டு தந்துடுவோம். பால் எடுத்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கோமா. அதில் இந்த பாதம் பிஸ்தாலாம் சின்ன சின்ன பொடியாக நறுக்கி போட்டுக்கோ, ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கோ, சர்க்கரையை கொஞ்சம் போட்டுக்கோ, குங்குமப்பூவை கொஞ்சம் போட்டுக்கோ. சரிங்கம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்றேம்மா. சக்கரை கூட வெள்ளை சக்கரை போடக்கூடாதும்மா, பனை வெல்லம் தான் போடணும். அது கூட பால் சுண்டுற டைமில் சர்க்கரை அள்ளி போட்டோன்னா பால் கெட்டு போயிடும். அதனால் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக அந்த பனை வெல்லத்தை போட்டு நல்லா கலக்கி எனக்கு எடுத்துன்னு வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துன்னு வந்து தாமா. ரொம்ப பசியாக இருக்குது. சரிங்கம்மா, நான் கொண்டு வரேன். வரும்போது தூங்கிட்டு இருந்தீங்கன்னு நினச்சேன், அதனால தான் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல, தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. நான் எங்கம்மா தூங்கினேன்? சும்மா கண்ணை சேர்ந்து படுத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்தேன், இந்த திட்டு போட்டால் தூங்கும். கண்ணை டைட்டாக மூடிக்கினே சும்மா பட்டுக்கினேன் நம்ம என்னெல்லாம் பேசணும்னு எல்லாத்தையும் காதில் கேட்டு இருந்தது. அப்போ தானே நம்மகிட்ட அப்பப்போ சண்டை வரலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் நான் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேன். இப்போ தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி இட்லியும் சட்னியும் தான், சாம்பாரும் இருக்குது. உங்களுக்கு பரவாயில்லையா இல்லை வேறு ஏதாவது வேணுமான்னு சொல்லுங்கள். ரொம்பலாம் வேலை செய்யாதம்மா, இட்லி சட்னி சாம்பார் இருந்தால் போதுமா, அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். எனக்கு 2 இட்லி போடு, வயசாயிடுச்சு இல்லை, நான் இப்போலாம் அவ்வளோவா சாப்பிட்றதில்ல. எனக்கு ஒரு 3 இட்லி இருந்தால் போதுங்க. எனக்கு ஒரு 5 இட்லி அவங்க கெட்டி சட்னி வச்சு கொடுத்துருமா. நான் வளர புள்ள கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சாப்பிடணும், அதனால் 5 இட்லிக்கு கம்மியாக நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதில்ல. சரிங்க ஐயா, சீக்கிரமாக செஞ்சு கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா இங்கே டிவி இருக்குது, கொஞ்ச நேரம் டிவி பாருங்கள். ஆனால் ஏம்மா இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் டிவி பார்க்கறதில்ல, எதனா பார்க்கணுன்னா ஆளாள் கையில் ஃபோன் வச்சுருக்கிறோம், ஃபோனில் தான் பார்க்குறோம். சரிம்மா, நான் போய் வள்ளியம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா சீக்கிரமாக போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு நம்ம வயிறு கொஞ்சம் கப்பக்கப்பான்னு பசிக்குது. சரியா?